அவளுக்கு இதை போட்டு விடு அபி. இந்த மோதிரம் இவ கையில இருக்கிற வரைக்கும் தல்லுவோட அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்கும் உண்டு. அழகே ஒளிகிறார். உங்களுக்கு தெரியுமா, பாட்டி எப்பவும் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை விட அவங்க தான் பிரக்யா மேல உயிரை வச்சிருக்கிறாங்கன்னு. சும்மா என்ன ஏதோ வெறுப்பேத்துறதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. உண்மைதானே? அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அபி? பிரக்யாவள மட்டும்தான் இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணு இந்த குடும்பத்து மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கும் போது நாமளும் அவளுக்கு அந்த அன்பை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ரியா தான் சஞ்சு அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் செய்ய சொல்லி சொன்னா. நான் ரியா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல, நான் தனியா பேசணும். நான் இப்ப வந்துடுறேன் பாட்டி. தேங்க்யூ சோ மச் பாட்டி. தேங்க்யூ. சந்தோஷம் தானே அபி? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூ ஆர் பெஸ்ட் பாட்டி. இங்க பாருடா என் செல்லம், நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சொல்லு, இதெல்லாம் எதுக்கு பண்ற? நம்ம முதல் தடவை பார்த்தோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நாம சரி அதை விடு. அட, இப்ப எதுக்கு சிரிக்கிற? சொல்லு. ஆக்சுவலி அதை சொல்றதுக்கான நேரம் இது இல்ல. நான் இன்னொரு நாள் சொல்றேன்னா. ஓஹோ, இது சரியான நேரம் இல்லையா? இல்ல சொல்லவே பிடிக்கலையா? இல்ல எனக்கு தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா? அப்படிலாம் இல்ல, உனக்கு முழு உரிமையும் இருக்கு. அப்படிதான். இல்லன்னா நீ சொல்ல வந்த விஷயத்த பாதியிலே நிறுத்துவியா? சொல்லு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன? சில சமயங்கள்ல காதலை விட காதலிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்குது. காதலை விட காதல் மொழிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தர் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குது. காதலே காதலிக்கிற மாதிரி இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா விஷயங்களும் ரொம்ப பிடிக்குது. எல்லாத்த விட நீ வந்து என்கிட்ட என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு நான் அதை சொல்லுவேன். நான் எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்காகவா இல்ல நான் இதை சொல்லணுன்றதுக்காகவா? அடு, எங்க போற? ரியா அவளோட ரூம்லயும் இல்ல, வெளியில பார்ட்டிலையும் காணோம். அவகிட்ட நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா பெட்டு அவளை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்லிருக்கலாம். விஷயம் கிளியர் ஆகாத வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் போகாத. ஃபோன் பண்ணி கேட்டு ரியா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இவ யார் கூட சண்டை போடுறா? எப்பவும் அவ மூக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவத்தை அன்பால மட்டும்தான் குறைக்க முடியும்.
வாயை முன்னிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் இதுக்கப்புறம் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல. இதுக்கப்புறம் போன் பண்ணாது என்ன வந்து பார்க்கவே பார்க்காது. நீங்க எல்லாம் சுத்த வேஸ்ட், புரிஞ்சுதா? கைய பிடிச்சியா? நீ பிராச்சியோட கைய பிடிச்சியா இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம்? சரிதா ஆண்டி. நீ வாய மூடு, குறுக்க பேசாத. என்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க பாக்காத. நானே என் 2 கண்ணால பார்த்து நீ அவ கைய பிடிச்ச. இந்த காலத்து பசங்கள்லாம் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெக்கம் மானம் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்களா? அதுவும் இந்த மாதிரி. அட கடவுளே! நீங்க தண்ணியில ஏதாவது கலந்து குடிச்சிட்டீங்களா என்ன? இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. நீ குறுக்க பேசாதன்னு சொன்னல. என்ன இவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான், பிராச்சி இங்க நிக்கிறா, அவளும் பேச மாட்டேங்கிறா. உனக்கு ஏன் குத்துது? பின்ன குத்தாம என்ன பண்ணுமா? ஏன்னா பிராச்சி ரன்பீர் 2 வாய மூடு. பேரும் கத்துக்க, ரன்பீர் கிட்ட இருந்து கத்துக்க. நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா இல்ல சப்போர்ட் பண்றீங்களா? பாத்தியா, குறுக்க ஏதாவது பேசினா பாத்தியா? எதுவும் பேசல. இவங்கிட்ட இருந்து கத்துக்க. சரிதா ஆண்டி, நீங்க என்ன இப்போ திட்டிட்டே இருந்தீங்களே, அது என்னாச்சு? அது என்னன்னா, ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. என் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள திட்டணும்னு. அதான் திட்டேன். அப்புறம் நீ அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தியா, அதனால திட்டிகிட்டே இருந்தேன். நிறுத்தவே இல்ல. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. இங்க பாருடா பைத்தியக்காரா, நீ ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, பிராச்சியோட அம்மா தான் உனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க இல்லையா? கூடவே ஆசீர்வாதமும் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப நீ உரிமையோட சொல்லிருக்கலாமே, நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன திட்டக்கூடாதுன்னு. ஆனா சொல்லல. சின்ன பையன் மாதிரி திட்டு வாங்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்த. இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் ஒத்து போகும்போது இந்த பாட்டிக்கும் ஒத்து போயிடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி கை பிடிக்கிறதெல்லாம் விடுப்பா. அவளை கட்டி அணைச்சுக்கோப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிதானே? அட நான் பிராச்சி அப்புறம் கட்டி பிடிச்சுக்கிறேன். நான் இப்போ முதல்ல உங்களை கட்டி பிடிக்கணும் ஆண்டி. பைத்தியக்கார, நீங்க இன்னும் 2 நிமிஷம் என்ன திட்டி இருந்தீங்கன்னா நான் அழுதுருப்பேன். சின்ன குழந்தை மாதிரி அழுதுருப்பேன். போட்டேன். நல்லா ஆக்டிங் பண்றாங்க. போது நிறுத்து. இனிமே நீ அழக்கூடாது, உன் எதிரிங்க தான் அழணும். அட என்ன ஆளுப்பா நீ? எனக்கு திட்டணும்னு தோணுச்சு, அதனால திட்டிட்டேன். எல்லாம் சும்மாதான், வெறும் உண்மையாவே காமெடிக்காக ரொம்ப தான். சுவாரஸ்யமா இருந்தது. நாங்க காலேஜ்ல கூட இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணதில்ல ஆண்டி. ஒன் செகண்ட், எனக்கு கால் வருது. ஒன் செகண்ட் நான் வந்துடுறேன். நான் இப்பவே வரேன். ஹீரோயின் எங்கம்மா கிளம்பிட்ட? ஹீரோ கிளம்பின உடனே பின்னாடியே நீயும் கிளம்பிட்ட. நான் ஒரு வேலை பண்றேன். பிரக்யாவுக்கு போன் பண்ணி இன்னைக்கே உங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ண சொல்லிடுறேன். சரிதா ஆண்டி, எனக்கு வேலை இருக்கு. அட வேலையெல்லாம் அப்புறம் போய் பாரு. முதல்ல நான் பிரக்யாவுக்கு போன் பண்றேன். நீ கவலைப்படாத. நான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக அவளுக்கு போன் பண்ணல. நான் இப்ப போன் பண்ண போறதே அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இவ்வளவு கூட்டத்துல அவளை எங்க இருக்கான்னு தேட முடியல. அதான். ஒரு நிமிஷம். சரிதாம்மா சொல்லுங்க. அத நல்ல வேளை உங்களோட போன் வந்ததா? பிராச்சி உங்க கூட தான் இருக்காளா? பிரக்யா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. உன்னை பத்தி அவ கேக்குறா. சரிதா ஆண்டி, போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. பிரக்யா சொல்லு, நீ ஏன் டென்ஷனா இருக்க? நான் டென்ஷனா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என்ன நினைச்ச? நான் வெறும் வாய் வார்த்தைக்காக தான் உனக்கு அம்மான்னு சொன்னேன்னு நினைச்சியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல எனக்கு தான் அது தெரிய வரும். இப்போ உன் கண்ணு கலங்கி இருக்கு, சரிதானே? அது வந்து இப்ப நீ என்கிட்ட இத ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவ. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? ஆக்சுவலி அது ரியாவை பத்தி பிராச்சி என்ன நினைக்கிறான்னு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். என்ன சொல்ல வர? அது என்னன்னா, நான் இங்க ஆட்டோல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்டா? அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த பைக் வந்து என்ன மோதிச்சோ அந்த பைக்ல சஞ்சுவோட ஃப்ரெண்ட் பெட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட தசரால நடந்த சம்பவத்தை பத்தி அவன்கிட்ட கேட்டப்ப அவன் பயந்து போய் என்ன சொன்னானா? என்ன சொன்னான்? அது எல்லாமே சஞ்சு தனியா பண்ணலையா. அதெல்லாம் பண்றதுக்கு சஞ்சுக்கு ரியா தான் பணம் கொடுத்திருக்கா. அம்மா, பிட்டு கண்டிப்பா போய் தான் சொல்றான். உங்களுக்கே தெரியும்ல, காலேஜ்ல எனக்கும் ரியாவுக்கும் ஒத்து போகிறது இல்லைன்னு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும்
ரியா என்ன கொல்றதுக்கு சஞ்சுவை ஹையர் பண்ணிருக்க மாட்டா. இன்ஃபேக்ட் அவ கிட்னாப் பண்ணவும் சொல்லிருக்க மாட்டா. சஞ்சுக்கு லெவல் எதுவும் கிடையாது, ஆனா ரியாக்கு இருக்கு. அவ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சஞ்சு அது வந்து பிரக்யா, பிராச்சி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த தடவை ரியா இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிருக்க மாட்டாள்ல. அதுவும் இல்லாம அவ கிட்னாப் பண்ணிருக்க சொல்லிருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு பிராச்சியோட தொல்லை இல்லாம இருக்கலாம் இல்லையா. ஆனா இந்த தடவை அவ கொலையெல்லாம் செய்ய சொல்லிருக்க மாட்டா. ஏன்னா ரியா வந்து முதல் தடவை ட்ரக் டிரைவருக்கு சொல்லி என்ன ஆக்சிடென்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவ செஞ்ச தப்ப அவ உணர்ந்திருப்பா. உண்மையிலே அவ ரியலைஸ் பண்ணிருப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஏன்னா என்னால அவளுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி என்கிட்ட எந்த விஷயமும் கிடையாது. நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். இங்க பாரு, இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. என்ன அது போகட்டும். இப்ப நீ எங்க இருக்க? நான் மிஸ்டர் மெஹரா வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றேன். ஆனா நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு. நல்லவேளை அம்மா பொண்ணு ஆகல. என் 2வது பொண்ணோட சேர்ந்து நான் கொண்டாட போற முதல் தீபாவளி இதுதான். அவளை கட்டி அணைச்சு ஹாப்பி தீபாவளின்னு நான் சொல்லுவேன். இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். என்ன ஹெல்ப்? பணம் கொடுக்கறல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த பணம் நான் கொடுக்கறதுக்கு காரணமே இதை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு நீ போயிடணும். பிராச்சி பக்கமே நீ போக கூடாது, புரியுதா? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. திடீர்னு உனக்குள்ள இப்படி எல்லாம் எப்படி ஆச்சு? முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லையே நீ. அப்புறம் அன்னைக்கு தசரா முடிஞ்சதும் என்ன பாத்தியே, அப்பவும் ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்த. உன்னோட பிஹேவியர் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தைரியம் இருந்தா பிராச்சியை கொல்ல போவ நீ. எங்க தைரியம் வந்துச்சு? நீ தானே சொன்ன. நான் சொன்னேனா? நான் உன்கிட்ட அவளை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போடுன்னு மட்டும் தானே சொன்னேன். ஆனா அதான் உன்னால முடியலையே. பிராச்சி கொல்லலாங்கிற டிசிஷனை நீ எப்படி எடுத்த சொல்லு. சாரி. என்ன சாரி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கன்னு எனக்கு புரியுது. பிராச்சியை காப்பாத்த போற நேரத்துல உங்க அப்பாவோட உயிர் போயிருக்கலாம். அதை நினைச்சு நீ டென்ஷனா இருக்கன்னு புரியுது. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். என் மனசு என் கட்டுப்பாட்டுக்குள்ள, அப்ப எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. நான் பிராச்சியை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். நான் அவ கண்ணுல வெறுப்ப பார்த்தேன். அந்த வெறுப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கல. லிசன், நீ எதை பார்த்த பார்க்கலங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அது எனக்கு அவசியமும் இல்ல. நான் எதை சொல்லலையோ அத நீ செய்யக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஏய், ஒரு நிமிஷம். நான் என்ன கூலிக்கு மாரடிக்கிற பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? நான் உனக்கு உதவி பண்றதுக்கு காரணமே பிராச்சி உன்னை விட்டு தூரமா போனோம், அப்புறம் எனக்கு பக்கமா வரணும்னு. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். இது வரைக்கும் பண்ணதுலயே பெரிய தப்பு. அந்த தப்பை நான் உணர்றேன். அதுக்காக பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே பிராயச்சித்தம் பண்றதா இருந்தா பிராச்சி பார்வையில பற்றாத. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிராச்சியை காப்பாத்த போய் உங்க அப்பாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்ன்றதுனால தானே நீ டென்ஷனா இருக்கேன்னு நினைச்ச. ஆனா இப்ப அப்படி இல்ல. நீ பேசுறத பார்த்தா பிரிஞ்சு போன உன் தங்கச்சிக்கு பேசுற மாதிரி இல்ல இருக்கு. ஆமாடா, டேமேட் அவ. போலீஸ் என்ன தேடுறாங்க. முதல்ல நான் இங்க இருந்து போய் ஆகணும். ஆனா எனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா திரும்பவும் உனக்கு நான் போன் பண்ணுவேன். திடீர்னு எதுக்கு பிராய்ச்சியை பத்தி கவலைப்படுற? அவ மேல திடீர்னு எதுக்கு அக்கறை வந்துச்சு? இத பத்தி எனக்கு உன்கிட்ட பேச எந்த விருப்பமும் இல்ல. இந்த பணத்தை வாங்கிட்டு மரியாதை ஓடிப்பிடு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. அன்னைக்கு பிராச்சிக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, புரிஞ்சுதா? முடிஞ்சது இல்ல, நான் கிளம்புறேன். நீ பேசுறத பார்த்தா பிரிஞ்சு போன உன் தங்கச்சிக்கு பேசுற மாதிரி இல்ல இருக்கு. என்ன வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாமே சரியா தான் இருக்கு. கவலைப்படாத, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா பிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா? நான் இப்ப ப்ராமிஸ் பண்றேன். இப்ப நான் எப்படி உங்க கூட ஒன்னா இருக்கணும், அப்படி வாழ்க்கை பூரா இருப்பேன். இவ தான் பெரியவ. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா. ஒரு நிமிஷம். யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இவளுக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால இவ வேணும்னு தான் இப்படி செஞ்சா. எனக்கு அப்பா இல்ல சார். ஒருவேளை இருந்திருந்தா உங்கள மாதிரி இருந்துக்கணும்னு தோணுது. மத்தவங்க பொண்ணுங்களை இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்களா, அப்ப உங்க பொண்ணு எவ்வளவு பாசமா பாத்துப்பீங்க? அதெல்லாம் சரி, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இல்ல, நான் ஒன்னும் சோகமா இல்ல. நீங்க தான் இருக்கீங்க. எதுக்கு சோகமா இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன நம்புங்கப்பா. சார்,
சார். நான் இப்போ வரேன். சாரை பார்த்துட்டு வரேன். சார் ஹாப்பி திவாலி. ஹாப்பி தீபாவளி. சார் உங்க கை நல்லா இருக்கா இல்ல திரும்ப காயமாக்கிக்கிட்டீங்களா? இல்ல நல்லா இருக்க. மெஹரா சார் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவரோட கண்ணை பாத்தீங்களா? கலங்கி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படி என்ன ஆயிருக்கும்? இருங்க நான் போய் பார்க்கறேன். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி திவாலி சார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. அது போன வாட்டி என்னால உனக்கு விஷ் பண்ண முடியாம போயிடுச்சு. பர்சனலி நான் கொஞ்சம் வெளியில இருந்தேன் இல்லையா? இந்த வாட்டி நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் உன்னை விஷ் பண்றேன். சோ இட்ஸ் ஓகே. சார் தப்பா எடுத்துக்கலனா நான் உன்னை கேட்கவா? கேளு. அன்னைக்கு தசரா அன்னைக்கு உன்னை நான் 2வது தடவை இழக்க விரும்பலன்னு சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? அது ஏன்னா நீ வந்து நீயும் என் பொண்ணு மாதிரி தானே. என்ன எதுக்கு பொண்ணு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு? நீ என் பொண்ணு தான். நான் எதை நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா? அதாவது நீ டெல்லிக்கு வந்து அதுக்கப்புறம் நீ என் முன்னாடி இருந்த, நான் உன் முன்னாடி இருந்தேன். ஆனா உண்மையாவே வருத்தமான விஷயம் என்னன்னா, உனக்கு தேவையான அப்ப நான் உன் கூட இல்லாம போயிட்டேன். ஐ மீன் அது வந்து சஞ்சு வந்து உன்னை ராவணனுக்குள்ள அடைச்சு வச்சான் இல்லையா? அதை சொல்ல வரேன். சார் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் நீங்க யோசிக்காம எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. என் மேல அக்கறை எடுத்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு வேலை தேவைப்பட்டுச்சு, அதையும் நீங்க கொடுத்துட்டீங்க. நான் இப்ப இந்த ஊர்ல இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான் சார். நிஜமாவே உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் அந்த சஞ்சு இருக்கான் இல்லையா? அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவன் தான் போயிட்டானே, எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்புறம் அந்த போலீஸ் இருக்காங்கல்ல, அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவனை பிடிச்சிருவாங்க. டோன்ட் வரி அபவுட் ஹிம். ஓகே, ஒன்னு சொல்றேன். பெண் குழந்தைங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பயுமே ஒரு அப்பா கிட்ட தான் இருக்கும். நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ தட். தொடர்ந்து நான் பார்ட்டியை அட்டெண்ட் பண்ணிட்டு வரதுனால இது தசராவா இல்ல தீபாவளியானே தெரியல. எதுவா இருந்தாலும் என்ஜாய் பண்ணு. ஐ வில் see you. சரிங்க சார். சாரி. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஹலோ, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் இல்லையா? கிடைக்கலையா? சரி, திரும்ப அனுப்புறேன். ப்ரோ ரன்பீர், நீ 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 அங்க வந்திருக்கணும். என்னுடைய ஹோஸ்டிங்க பார்த்தா நீ கண்டிப்பா பைத்தியமா இருப்ப. அவ்வளவு சூப்பர் டூப்பரா நான் பண்ணேன். கண்டிப்பா நான் வந்திருந்தானே பைத்தியம் முடிச்சிருக்கோம். முதல் தடவை தனியா ஒரு ஈவென்ட் பண்றல. ஆனா ஐ எம் சோ சாரியா. ஆக்சுவலி அது என்னன்னா, நான் சில விஷயங்கள்ல பிஸி ஆயிட்டேன். பிஸி ஆயிட்டியா? யார் கூட? உனக்கு சொன்னாதான் தெரியுமா? ஐ அண்டர்ஸ்டுட். நீ ரியா கூட பிஸியா தானே இருந்த. நான் ரியா கூட தான் பிஸியா இருப்பேனா? உனக்கு என்ன பைத்தியமா? பிராச்சி கூட தான் பிஸியா இருப்ப. ஆமா, அது சரி. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன கிண்டல் பண்றியா? பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. என்னைக்கு நீயும் லவ் பண்றியோ அன்னைக்கு நான் உன்னை எப்படி கிண்டல் பண்றேன்னு மட்டும் நீ பாரு. நீ காதலி வட்டியை முதலமா வச்சு உன்னை கலாய்க்கிற. விஷயம் சொல்லவா? சொல்லு. நீ காதலிக்கிறத பார்த்ததும் எனக்கும் காதலிக்கணும்னு தோணுது. அப்ப காதலி யார் உன்னை தடுத்தா? விதிதான் தடுக்குது. எனக்கு நல்ல பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பொண்ணு இருக்கா? அது உன் கண்ணுக்கு தான் தெரியல. யாரு? அந்த ஆர்வக்குள்ளார் 02 ஷஹானா. சஹானா? ஷஹானா. எனக்கு புரிஞ்சிடுச்சு பாஸ். உன் தம்பிக்கு நல்ல பொண்ணு கிடைக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அவ நல்ல பொண்ணு தான். அவகிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை? யாரு? சகானா? ஆமா, அவ உனக்கு ஏத்த பொண்ணுடா. பரவாயில்ல ரன்பீர், வேண்டாம். உன் தம்பியோட வாழ்க்கையை நீ டிஸ்ட்ராய் பண்ண பாக்குற. நீ என் ப்ரோ கிடையாது. நீ என்கிட்ட பேசாத. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் சொல்றதெல்லாம் சரிதானடா ஆரியன். ஒரு தடவை யோசிச்சு பாரு. காதலுக்கு கண்ணு கிடையாதுடா ஆரியன். டேய் ஆரியன். சாரி தெரியாம பண்ணிட்டேன். சாரி. ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னாச்சு? நான் உன் மேல அக்கறை காட்டுறேன், நீ என்ன பத்தி சிரிக்கிற. அக்கறை காட்டுறியா? இப்படிதான் அக்கறை காட்டுறதா? ஆன்டிசெப்டிக் லோஷன் போட்டு உஃப்னு ஊதுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அக்கறைன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு அக்கறைக்கான அர்த்தமே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறியோ என்னமோ. முதல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் நான் உன்னை எப்படி கேர் பண்றேன்னு பாரு. முதல்ல உன்னை காதலிக்க தெரியாது, அதை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி உன்னை கேர் பண்ணவும் கத்துக்குவேன்.
உனக்கு ஒண்ணு தெரியுமா, 2 பேரும் முட்டிக்கிட்டா ஒரு தடவை இல்ல 2 தடவை முட்டிக்கணும், இல்லைன்னா கொம்பு முளைச்சிருமா. கொம்பு முளைச்சிருமா? ஆமா. நான் நினைச்சேன் நீ வந்து என்ன என்ன ஒன்னும் இல்ல வெரி ஸ்டூபிட். தேவையில்லாத யோசிக்கிறேன். ஓகே ஓகே. நான் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்? ஸ்டூபிட். கொம்பு முளைக்குமா? பிராச்சி ரன்பீர் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற ரியா, நீல ரன்பீர் கூட நிக்கணும்,